விளையாட்டு திடல்கள் இருக்குல்ல, அதெல்லாம் குப்பை குப்பை கிடங்கா கிடங்குல மாறிருக்கு. மாறுது. இல்லாட்டி இந்த குப்பை வண்டி இன்னைக்கு சென்னையில இளைஞர்கள் விளையாடுறதுக்கு கிரவுண்டே கிடையாது. ம். சென்னையில இவர்கள் கார்ப்பரேஷன் என்ன பண்றாங்கன்னா, அயோக்கியத்தனம், தனியார் கையில அந்த இடத்த ஒப்படைச்சு, அவன் அந்த இதெல்லாம் இப்போ இந்த உள்ளுக்குள்ளேயே விளையாடுற கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, ஃபுட்பால்லலாம் சின்ன சின்ன ஃபுட்பால் மாரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. பேட்மிண்டனு, டென்னிஸ் இதெல்லாம் கட்டி, அவன் வசூலிக்கிறான் வாடகை. டர்ஃப் மாரி கட்டி பண்றாங்க. எல்லா இடத்துலயும். டர்ஃப் தான். டர்ஃப் மாதிரி. அப்போ இது வந்து இ நமக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய கார்ப்பரேஷன். இதெல்லாம் ஒரு காலத்துல பெரிய விழிப்புணர்வா இருந்தது. விழிப்புணர்வு. ஆமா. நீ கட்டி நீ ஃப்ரீயா விடணும். இல்லாட்டி கார்ப்பரேஷன் வசூல் பண்ணிக்கோ, வருமானம் போட்டும். தனியார் கையில நீ எப்படியா குடுப்பேன்னு. அதெல்லாம் பத்திலாம் எங்கேயுமே யாருமே கவலைப்படல. யார் கட்டியிருப்பா இதெல்லாம்? யார் எடுத்திருப்பா? முழுவதும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவர்கள் வந்து ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்த்தா எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாம் நீ பண்ணிட்டியா? இப்ப நான் அதுலேருந்து டிராவல் பண்ணுறது தான் போவாங்க. 2வது போக்குவரத்து நெரிசல் நமக்கு மிகப்பெரிய ஒரு சவால். அதுக்கு உண்டான இடங்கள்ல வந்து அதை ஒரு பாத்தீங்கன்னா ப்ராப்பர் சிக்னல் இல்ல. பிரச்சாரத்துல பேசணும். ஆமா. சென்னை போக்குவரத்து நெரிசலை நான் இது பண்ணுவேன். துணை நகரம் பண்ணுங்க. எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படியே கலைஞர் காலத்துல யோசிச்சாங்க. ராமதாஸ்லாம் பெரிய எதிர்ப்பு. அதோட போச்சு.